இன்றைய தினமலர் செய்தியில் தர்ம யுத்தம் நடத்திய முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்கள் கூடாரம் மெல்ல காலியாகிறது. மறைமுகமாக ஆதரவில் இருந்த மனோஜ் பாண்டியனும் திமுகவிற்கு மாறினார். எம்எல்ஏ பதவியும் ராஜினாமா செய்துள்ளார். கோவை மாணவி பலாத்கார வழக்கில் 3 பேரை சுட்டு பிடித்த போலீசார் விரைவில் தேர்தல் நெருங்குவதால் 1 மாதத்தில் குற்றப்பத்திரிகை. முதல்வர் ஸ்டாலின் உறுதி. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த கணக்கெடுப்பு படிவத்தில் தவறான தகவல் அளிக்கும் வாக்காளர்களுக்கு ஓராண்டு சிறை தண்டனை இந்திய தேர்தல் கமிஷன் எச்சரித்துள்ளது. அதிக காழ்ப்புணர்ச்சியுடன் திமுகவுக்கு ஆதரவாக அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை முடக்க செங்கோட்டையன் அவர்கள் தேர்தல் கமிஷனுக்கு கடிதம் எழுதியுள்ளார். தேர்தல் கணக்கு போட்டு பொன்முடிக்கு மீண்டும் துணை பொதுச் செயலர் பதவி திமுக வழங்கியுள்ளது. வணக்கம்.